வியூவர்ஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில மெயில் அண்ட் அதுக்கான பதில்கள் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒபிச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். ஸோ அவர் வந்து ஏதாவது ஜாப்பனீஸ் ஆனிமே ஃபேனாக இருப்பாரான்னு எனக்கு தெரில, பட் இந்த நேம் அப்படி தெரியுது, அதனால் சொன்னேன். அப்புறம் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஷாமி 15 போட்டா இல்லாட்டி ஷாமி 14 போட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேபி செகண்டரி மார்க்கெட்டா இல்லாட்டி ப்ரைமரி மார்க்கெட்டா அப்படிங்கிறத யோசிக்க வைக்குது. இப்போ ஹைலைட் என்னென்னா, சஜஸ்ட் அ ஃபோன் ஃபார் வெரி குட் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, ஹியூமன் போர்ட்ரேட்டு அண்ட் வீடியோ, நல்ல பர்ஃபார்மிங் சிப்செட் வேணும், நல்ல பேட்டரி லைஃபும் வேணும், 50,000 ரூபாய் கீழே இருக்கணும் ப்ரோ, வித்தவுட் ஐஃபோன், ஒன் ப்ளஸ் அண்ட் ரியல்மி எதனாலும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு போல். ஐ பிளே ஃப்ரீ ஃபயர் அண்ட் யூஸிங் கேப்கட் ப்ரோ ஃபார் எடிட்டிங், விச் இஸ் யுவர் டாப் 3 சஜஷன்ஸ் அப்படின்னு கேட்டு அதை ஃபாலோ ஆன் மெயில் மாதிரி ஒன்றுத்தில் ஷாமி 15 இல்லாட்டி 14 அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ இப்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இவருக்கு ஓகே அப்படின்னா S23 மாதிரியான S24 ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட் போனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதுலேயும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேமிங்லாம் ஆடினாலும் கூட எனக்கு நல்லா இருக்குது ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப்அப்பும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக, அது டாப்அப் பண்ணுற ஹேபிட் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக திரும்ப சார்ஜ் ஆகிடும். நான் டாப்அப் மாதிரியான ஆஸ்பெக்டில் தான் பெரும்பாலும் நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் டாப்அப் தான் பண்ணுறேன், அப்பப்போ டாப்அப் பண்ணுவேன், அதை வந்து வீடியோலேயும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி பார்த்தா S24, ஏன்னா வீடியோவும் வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ S24 ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட் 256 GB கிடைக்குது, 45K கிடைக்குது அப்படின்னா இவர் அதை வாங்கினா அவருக்கு வாரண்டியோடு கிடச்சிரும். மேபி 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களை போட்டு கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணி அந்த டிவைஸை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட். ஆனால் அவரே ஷாமி 15 இல்லாட்டி 14, ஸோ அது வரைக்கும் வந்திருக்காரு. இப்போ அவரே அப்படியே கட் ஷார்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு வந்து இப்போ 14 இல்லாட்டி 15 அப்படின்னு யோசிக்கிறார். இதில் ஹைலைட் என்னென்னா, ப்ரீமியம்னஸ் வேணும் எனக்கு டிவைஸ், அதாவது 15, 14 இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஷாமி 15 அண்ட் 14 ப்ரீமியமாக இருக்கணும், கையில் எடுக்கும்போது அந்த ஒரு ஹெஃப்ட் இருக்கணும், ஒரு பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக 14 வின்ஸ். அடுத்து ஜூம் கேப்பபிலிட்டியில் ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துலையும் 14 வந்து ஒரு சின்ன எட்ஜ், ரொம்ப பயங்கர டிராஸ்டிக்கில் ஒரு சின்ன எட்ஜ். ஸோ இந்த 2 ஏரியாலையுமே 14 ஸ்கோர் பண்ணோம். ஆனால் 15 எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு லைட் வெயிட்டாக வேணும், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா இருக்கணும், அதே சமயம் பெரிய பேட்டரி வேணும், லேட்டஸ்ட் சிப்செட் வேணும். பாருங்களேன் எத்தனை பாயிண்ட் கவர் ஆகுதுன்னு. ப்ளஸ் 14 சீரிஸ் வரும்போது, அதுவும் 14 சீரிஸில் 14 அல்ட்ரா இஸ் சேஃப், பட் 14 வந்து ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்துருப்போம், நம்மளும் கவர் பண்ணியிருக்கோம், நம்ம காமேஜ் ப்ரோவில் எவ்வளோ செட்டப் பண்ணார். அப்படி இருக்கும்போது ஷாமி 14ல் லென்ஸ் ஃபாக் இஷ்யூ இருக்குது, பட் 15ல் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமான்னா சொற்பம் ஆர் சம்ஹவ் நெக்லிஜிபிள், அந்தளவுக்கு நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம நண்பர்களே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து ரிப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அப்போ அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போது 15 போனால் அந்த விதத்துலேயும் சேஃப் தானே அப்படின்னு தோணுது. ஸோ என்னோட கருத்து என்னன்னா, இவருக்கு வந்து ஒரு பதில் அப்படின்னும் போது 15 14 ஒரு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறாருன்னு வைப்போம். 15 வந்து 45K அந்த மாதிரி கிடைக்குது, அண்ட் டிவைஸோட கண்டிஷன் அண்ட் ஏஜை பேஸ் பண்ணி 40Kக்கும் கிடைக்கும். இப்போ 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் 30Kல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் சாலிடாக இருக்குது. அண்டர் 30K ஆர் சம்டைம்ஸ் 30K இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு இருந்ததுன்னா, 10,000 ரூபா வித்தியாசத்துக்காக 15 போகிறனால ஏதாவது ஏமாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ 15 போகலாம். 15,000 20,000 வித்தியாசம் வருது ப்ரோ அப்படின்னா வேண்டாம், அப்போ நீங்கள் 14 போனாலே போதும். பட் இந்த லென்ஸ் ஃபாக் அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது ப்ரோ, நீங்கள் வாங்குற யூனிட்டில் வராமலும் இருக்கலாம். அதே சமயம் கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ 14 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக அந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு விஷயங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டில், அதாவது செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கும்போது டிவைஸை நீங்கள் நல்லாவே ஒரு 1 ஹவராவது அங்கே கடையில் உட்காந்து செக் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு யார் அதை வாங்கினாங்களோ அவங்களோட பில் உங்ககிட்ட இருக்கணும். டிவைஸை யார் ஃபஸ்ட்டு வாங்கினாங்களோ, இல்லாட்டி செகண்டோ தேர்டோ எத்தனையோ பேர் வாங்கி தொலைட்டோம், பட் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க இல்லையா, யார் வாங்கினாங்களோ அந்த பில் உங்களுக்கு வேண்டும். அது கையில் இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் சப்போஸ் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ கழிச்சு ஒரு பிங்க் லைனோ, க்ரீன் லைனோ, ஒயிட் லைனோ, ப்ளூ லைனோ ஏதோ ஒரு லைன் வந்ததுன்னா அன்னைக்கு நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, நிஜமாவே வந்து யார்கிட்டயோ வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், இந்த மாதிரி லைன் இஷ்யூங்கிறது மேனுஃபேக்சரிங் வாரண்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த பில் யூஸ் ஆகும். ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ப்ராப்ளம், அன்றைக்கி வந்து இது வந்து வாட்டர் டேமேஜ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னும் போது, அந்த ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி யார் ஓன் பண்ணுறாங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்மகிட்ட இருக்கும் பட்சத்தில் அவங்கள நம்மளை ரீச் பண்ணி சின்ன சப்போர்ட்டாக அதை கேட்கலாம். என்னங்க இது வாட்டர் டேமேஜ் ஆகிருந்துருக்கு, நான் இப்போ தான் வாங்கினேன், ஆனால் நான் யூஸ் பண்ணும்போது திடீர்னு டிவைஸ் வந்து பூட் லூப்குள்ளே போச்சு, இல்லாட்டி ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ பார்த்தா அது வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஷாமி சர்வீஸ் சென்டரே போனேன், ஓப்பன் பண்ணிட்டு வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர்லாம் காமிக்கிறாங்க, எல்லாமே பிங்காக மாதிரி இருந்தது, இல்லாட்டி இந்த ரெட்டாக மாதிரி இருந்தது, ஸோ அதனால் என்ன ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் நம்ம ரீச் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையிலங்க. ஆனால்
ஃபர்ஸ்ட் ஓனரோட பில் நம்மகிட்ட இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சேஃப் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஷாமி, இது வந்து இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, சாம்சங் டிவைஸ் நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா, இந்தியன் மாடல் நீங்கள் வாங்கும்போது பில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் வந்து சும்மாவே அவங்க ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டே வந்தாலும் கழிச்சு விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ பில் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ அதனால் சாம்சங் டிவைஸ் வாங்கும்போதும் பில் இல்லாமல் வாங்காதீங்க. சரியா? பில்லு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது யார் வாங்கினாங்களோ, ஏன்னா அவங்களோட சாம்சங் அக்கௌண்ட் வந்து அதில் லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா டிவைஸ் வந்து அதில் பைண்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா அந்த அக்கௌண்ட்டில் போய் அது விழுந்துருது அப்படின்றனால ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அஃபீஷியல் வாரண்டி மூலமாகவே நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா ஓடிபி மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு யூஸருக்கு போகும். அதனால் இந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வாங்கி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரைட்டா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ கேன் யூ சஜஸ்ட் அ ஃபோன் அண்டர் 20K ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி? ஓப்போவோட ரெனோ 13 வந்து இப்போ 25,000 வருது. டூ யூ திங்க் இட் வில் ப்ரைஸ் ட்ராப்? எனி அதர் சஜஷன்ஸ் ஃபார் 20K? வாண்ட் டு பை திஸ் இயர்? ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னன்னா, ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரெட்மி நோட் 15 லான்ச் ஆகுது ப்ரோ. அநேகமாக அது கார்டு ஆஃபரோட சேர்த்து பார்க்கும்போது 20,000 வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. சப்போஸ் அந்த டிவைஸை பற்றி என்ன ஸ்பெக் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டில் ஆல்ரெடி அவைலபிள். பட் சைனாவில் இருக்கிற கேமரா ஸ்பெக் இதில் கிடையாது. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் மாறும். 6 Gen 3 பவர்டு தான். ஸோ உங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு இது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த டிவைஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இப்போ பொங்கல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது Jan 6 லான்ச் ஆகுது அப்படின்னா Jan 12 அந்த மாதிரி தான் அது சேலுக்கு வரும். ஸோ அதனால் இது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இதே 20Kக்கு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இருக்குங்கிறது கிரேசி ப்ரோ. இருக்கிற ஃபோனோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் ரெனோ 13 வந்து இதுக்கப்புறம் 20,000 வருமா அப்படின்னா இன்னும் டைம் எடுக்கலாம். இல்லாட்டி ஸ்டாக்கு அந்தளவுக்கு அதிகமாக வச்சிருக்கிறனால அவங்க கிளியரன்ஸ் சேல் பண்ணலாம். இதெல்லாம் நடந்தால் ப்ரைஸ் குறையுமே தவிர அப்படி இல்லைனா வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ 20Kக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆக்சுவலாக ஆஃபரில் இருக்குது அப்படின்னா GT30 Pro மாதிரியான ஃபோன் கூட நீங்கள் வாங்கலாம். இன்ஃபினிக்ஸ் GT30 Pro நல்ல டிவைஸ், அது கூட கன்சிடர் பண்ணலாம். நத்திங் ஃபோன் 2A சீரிஸ் ஏதாவது 20,000 இருந்ததுன்னா அது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டீல் டைமில் தான் ப்ரோ 21,000 3A வந்தது. ஸோ அதுவும் சூப்பர் ப்ரைஸு. 21,000க்கு 3A அப்படிங்கிறது நல்ல ப்ரைஸ் தான். ப்ளஸ் உங்களுக்கு மோட்டோரோலாவில் ஒரு சில டிவைசஸ் வந்து அரௌண்ட் 18Kக்கு பாசிபிள். அண்டு K13 ஓப்போவில், ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அதாவது 17 to 18Kல பாசிபிள். அதுவும் ஸ்னாப்ட்ராகன் SoC தான். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் அடிப்படையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்டு பழைய டிவைஸ் இதுக்கும் மேலே நிறைய பழைய டிவைஸஸும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு இதே பட்ஜெட்டில் அவைலபிள் ப்ரோ. இன்ஃபினிக்ஸ், டெக்னோ எல்லாருக்கிட்டையுமே இதே பட்ஜெட்டில் டிவைசஸ் இருக்குது. சாம்சங்கில் மட்டும் நல்ல டிவைஸ் தான். ஆனால் டியூ ட்ராப் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவுடேட்டட் ஃபீல் கொடுக்கும். பட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கேஷுவல் யூஸ்க்கு, ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் ஓகே தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா M36, F36 மாதிரியான ஃபோன் கூட இருக்குது. ஆனால் அந்த டியூ ட்ராப் தான் வருத்தமாக இருக்கும். ஆனால் இதுக்கு பெட்டராக எதாவது வாங்கலாம்னு நினச்சா A35 சப்போஸ் 120Kல இருந்ததுன்னா A35 கன்சிடர் பண்ணலாம். M35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 15 to 16K அப்படின்னும் போது M35 கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் நிறைய டிவைஸ் இருக்குது ப்ரோ. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். ரெனோ 13 ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரைஸ் குறையாது. பட் நீங்கள் வெயிட் பண்ணி லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வரதே நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நோட் 15 கூட வெயிட் பண்ணலாம் ப்ரோ. அதுவும் 6 Gen 3 தான். A36 எங்கேயாவது யூஸ்டு ஃபோன் அப்படின்னு வரும்போது அதுவும் 20Kக்கு நல்லா பார்க்க முடியுது. A36ம் 6 Gen 3 தான். ஆனால் சாம்சங்கு, ஸோ ப்ரீமியமாக இருக்கும். அண்டு வீடியோ அண்டு கேமராலேயும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோங்க. எனக்கு புரியுது ஏதாவது 1-2 சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இத்தனை சொல்கிறீங்களே அப்படின்னா அத்தனை இருக்குது ப்ரோ. ஏதாவது ஒன்று நம்ம சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான USP இருக்குது. இப்போது நத்திங் ஃபோன் வாங்குறீங்க, IR பிளாஸ்டர் இருக்காது. பட் இதுவே நீங்கள் ரெட்மியோ இல்லாட்டி போக்கோ வாங்குறீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஹார்ட்வேரில் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சென்சாரில் கூட மாறும். ஸோ அதுக்கு தான் ரைட்டு. இந்த ஆகாஷ் இருக்காப்லையே, அண்ணன் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, அண்ணன் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு மெயில் போட்டுக்கிட்டு இருக்காரு. தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் வந்து iQOO 12 அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் எப்படி போட்டிருக்காரு பாருங்க. அண்ணன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதை டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ. வீடியோ எடுக்க முடியாது ப்ரோ. ஃபோன் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. சாரி ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, வீடியோ எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்துக்களை நீங்களே சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு சாரி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் யூடியூப் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் iQOO 12 பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன் ப்ரோ. நீங்கள் ரீசெண்டாக iQOO 12 பற்றி ரிவ்யூ போட்டிங்கல்ல, அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் அது என்னன்றதை இப்போ நான் தேடி பார்க்குறேன். சரியா? கடைசியில் பார்த்தீங்கன்னா, வீடியோ என்னால் எடுக்க முடியாது ப்ரோ, அதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு தப்பாக எடுத்துக்கிறதுக்குலாம் இங்கே எதுவும் இல்லை. சரியா? ஏன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.
ஃபைன். ஓகே, ஆகாஷோட கமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, iQOO 12க்கு Origin OS 6 ஸ்டேபிள் வெர்ஷன் வந்துருச்சு ப்ரோ. நான் இன்னும் அப்டேட் பண்ணல. பண்ணவங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. iQOO 12 6 மந்த்ஸா யூஸ் பண்றேன். வேற மாதிரி ஃபோனு. கேமராலாம் சூப்பர். அதுவும் மேக்ரோ, நார்மல், வீடியோ எல்லாமே பயங்கரமா இருக்கு. நோட் ஃப்ரண்ட் கேமரா அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு. வீடியோக்கும் சூப்பர் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டு. நோட் நான் கேம் ஹப் எமுலேட்டர் போட்டு பிசி கேம்ஸை கூட ஆடுவேன். நல்ல ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கும். அதுவும் எங்கள் ஊரில் ஹீட் தான் அதிகமாக இருக்கும். சிவகங்கை ப்ரோ. சாஃப்ட்வேர் ஓகே ப்ரோ. எனக்கு ரியல்மி யூஐயில் இருந்து ஃபன்டச் யூஐஸ் கம்பேர் பண்ணும்போது பர்சனலி எனக்கு ரியல்மி யூஐ பிடிச்சிட்டு, எஸ்பெஷலி அப்கிரேடிங் ஃப்ரம் ரியல்மி 3 ப்ரோ. யாருடா இவன் இப்படி சொல்கிறான்னு யோசிப்பீங்க. பட் எனக்கு ஏதோ ரியல்மி யூஐ பிடிச்சிட்டு, பிகாஸ் நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணதால கூட தெரியல. நான் ரியல்மி 3 ப்ரோ 9th பதில் வாங்கினேன். மை ஃபஸ்ட்டு ஃபோனு. இப்போ நான் காலேஜே முடிச்சிட்டேன் ப்ரோ. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த ஃபோன் பேட்டரி அண்ட் டிஸ்பிளே போயிருச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஐகோட பாக்ஸில் நான் அதை போட்டு பத்திரமா வச்சுருக்கேன். ஃபோன் வந்து ஒரு எமோஷனல் வேல்யூவாக வச்சுருக்கேன் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் ப்ரோ. சாரி ப்ரோ, iQOO 12 ரிவ்யூ சொல்ல வந்தேன். ரியல்மியை வச்சு ரேண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரியல்மி 3 ப்ரோக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக ரியல்மி 3 ப்ரோக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்குதோ இல்லையோ ஃபோனே கிடைக்கும். அப்படி தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா, ஸோ ஓவராலாக iQOO 12 வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன் ப்ரோ. கேமரா, மீடியா கன்சம்ஷன், கேமிங், பேட்டரி, நோட் நான் நல்ல கேம் ஆடுவேன். 7 to 8 hours எனக்கு ஓகே தான் ப்ரோ. ஒரு நாள் 2 தடவை சார்ஜ் பண்ணுவேன் ப்ரோ. சாஃப்ட்வேர் இந்த ஆரிஜின் ஓஎஸ் வந்தால் தான் ஆல்ரவுண்டர் ஃபோனு. ஃபன்டச் ஓஎஸில் ஓகே. ஸோ இதான் ப்ரோ என்னோட ரிவ்யூ ஆஃப் iQOO 12 6 months யூசேஜில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்குறவங்களுக்கு எஸ்பெஷலி ஃபோன் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டா அதனால் வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட்ஸில் ஃபோன் வாங்குற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரு டவுட்டு. இப்போ நான் ஃபன்டச் OS 15 அப்டேட் பண்ணதுக்கப்புறமா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வேறு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தால் யூடியூப்பில் வந்து பார்க்குற வீடியோ ஒரு மாதிரி ஸ்டட்டர் ஆகுது. பட் வேறு வீடியோ ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தால் ரெஃப்ரெஷ் இல்லை, மறுபடியும் வெளியே போயிட்டு வந்தால் ஃபிக்ஸ் ஆகிடுது. இது பக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக இந்த ஃபோனு அந்த ஆப்பை இப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு வேணால் நினைக்கலாம். பட் ஆரிஜின் OS நல்லாயிருக்கும் ப்ரோ. ட்ரை பண்ணுங்கள் சரியா. பேட்டரி லைஃப் மட்டும்தான் உங்களுக்கு ஆரிஜின் OSல கொஞ்சம் ஒரு 1 hour. இப்போ SOT வந்து 6 to 7 hours வருது, இல்லாட்டி 7 to 8 hours வருதுன்னா இப்போ ஒரு 1 hour குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்மூத்னஸ்ஸு, UIUXல இன்ட்ராக்ஷன் இது எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. எல்லாருமே ஆரிஜின் OS சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. யாருமே ஆரிஜின் OS நல்லா இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் பேட்டரி லைஃப்பில் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவும் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் மோஸ்ட்லி 20 to 80 தான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன். அதில் 2 தடவை தான் சார்ஜ் பண்ணுவேன் ப்ரோ. இதனால ஏதாவது பேட்டரி அடி வாங்கும்னு சொல்லியிருக்கேங்க. எமுலேட்டர் ஃபோன்லாம் போட்டு கேம் ஆடிட்டு தான் ரீசனாக இல்லை. 2 தடவை சார்ஜ் போடுறேன்னாலேயான்னு தெரில. சாரி, தப்பாக எதுவும் சொல்லியிருந்தாலும், தப்பாக இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுத்துருந்தாலும் என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எமுலேட் பண்ணால் கண்டிப்பாக பேட்டரி பயங்கரமாக ட்ரெயின் ஆகும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடிச்சு துவச்சி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கிறதுலே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை வாட்ஸ் த யூஸ் இன் எண்ட் ஆஃப் தி டே. இவ்வளோ தூரம் காசு போட்டு வாங்கிவிட்டு அதை பொத்தி வளர்த்துக்கிட்டு அது வேலைக்காகாது. வாங்கணுமா, என்ஜாய் பண்ணோமா, நல்லா யூஸ் பண்ணோமான்னு இருக்கணும். கேஸ் படாமல் யூஸ் பண்ணால் பெரும்பாலும் எல்லா ஃபோனுமே நல்லா இருக்குது. பட் கேஸ் படாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தைரியம் வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸும் இருக்குது. பட் iQOO 12 நல்ல டிவைஸ் தாங்க. இப்போ iQOO 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான ப்ரைஸில் ரீஃபர்ப்டு டிவைசஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 40K அந்த மாதிரியான ப்ரைஸில் நீங்கள் பார்க்க முடியும். 80 lit இஸ் ஸ்டில் கேப்பபிள். அதான் ஃபேக்ட். ரைட்டு, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மெயில் அண்ட் வேறு சில மெயில் அண்ட் டேட்டாஸோட உங்களை நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.